guys, welcome back to another reaction video on my channel. இன்னைக்கு வந்து சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ஸ்ல நம்ம சூரி வந்து லீடா நடிச்சு சூரியன் அனாபேன் அவங்க ரெண்டு பேருமே மேல் லீட் ஃபீமேல் லீட் பண்ணி PS வினோத் ராஜ் அவரோட டைரக்ஷன்ல வர செகண்ட் ஃபிலிம் கூழாங்கல் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க சோனி லீஃப்ல இருக்கு. ஸோ கூழாங்கல் படத்தோட டைரக்டர் தான் PS வினோத் ராஜ். ஸோ கொட்டுக்காளியோட ட்ரெய்லர் வெளியா இருக்கு, வாங்க போய் பார்த்துட்டு வரலாம். எங்க வீட்டு பிள்ளைக்கு பேய் பிடிச்சிருக்கு. பாலமேடு வரைக்கும் போறோம். ஓகே, படம் வந்து எனக்கு என்ன ஃபீல் பண்ணேன்னா, கூழாங்கல் நான் பார்க்குறப்ப அவரோட வே ஆஃப் மேக்கிங் ஃபிலிம் ரொம்ப கமர்ஷியல் வாய்ஸ் இல்லாமல் ரூட்டடாக இருக்கும். எப்படி அதை சொல்கிறேன்னா, இப்போ எனக்கு வந்து இந்த ஷாட் போதும், எனக்கு வந்து இந்த ஐ லெவலில் இருந்தால் போதும், நார்மலாக நம்ம எப்படி பார்ப்போமோ அந்த மாதிரி தான் கேமரா ஆங்கிளும் இருக்கும். இந்த படத்தில் இந்த ட்ரெய்லரில் வர ஃபியூ ஷார்ட்ஸில் வந்து நான் பார்த்துருக்கேன், கூழாங்கல்ல நான் பார்த்த மாதிரியே இருக்குது. அந்த நான் அவரை பார்த்தீங்கன்னா நிறையா பேக் ஷாட் ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்து ஒரு 2-3 வந்து அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ கேமரா ஆங்கிள்ஸ் வந்து அந்த படத்துலேருந்து என்ன ரொம்ப லைக் வாவ் அப்படின்னு சொன்னிச்சு. ஏன்னா ரொம்ப ஃபேன்சியாக இல்லை ஷார்ட்ஸ் எல்லாமே. அந்த ஸ்கிரிப்டுக்கு அவங்க எடுத்திருக்கிற அந்த கலைத்தளமாக அந்த இதுக்கு வந்து தேவைப்படுற மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் பார்க்குறேன். அனாபேன் அவங்களுக்கு வந்து சோஃபா எந்த டைலாக்குமே இதில் இல்லை. அவங்க மலையாள படம்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சூரிக்குமே இது ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து கருடனோட ப்ரொமோஷன்ஸ் டைமில் கூட நான் இன்டர்வியூஸ் பார்க்குறப்ப அவர் சொல்லியிருந்தார், கொட்டுக்காளியில் வந்து மாடுலேஷன்ஸ் கண்ணில் தான் நிறையா நடிக்கணும், அதெல்லாமே டிஃப்ரெண்டாக இருக்கும். ஆனால் இவரோட குரல் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல, இப்போ தான் நான் பார்க்குறேன். ஸோ யா, அவருக்கு வந்து ஒரு மாறுபட்ட கதாபாத்திரம் இதில் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஆல்ரெடி இருக்குது. எனக்கு கொஞ்சம் நெகட்டிவ் ஷேடட்ல பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். ஸோ ரொம்ப கீனாக இருக்குது இந்த படத்தை நான் பார்க்குறதுக்கு. ஏன்னா விடுதலை, கருடனுக்கு அப்புறம் விடுதலை சீரீஸு, அப்புறம் கருடன், இந்த படம் வந்து அவர் லீடாக எடுத்து பண்ணுறாரு. ஸோ அவர் லீடாக பண்ணுற சாய்ஸஸ் இருக்குல்ல, அவர் சூஸ் பண்ணுற அந்த ஸ்கிரிப்டுமே கொஞ்சம் யூனிக்காக அவருக்கு தகுந்த மாதிரி இருக்குது, எதுவுமே ஓவர்டோஸ் பண்ணலை. ஸோ அந்த வகையில் நைஸ். எனக்கு வந்து இந்த படத்துலையுமே அந்த ட்ரோன் ஷாட் நினைக்கிறேன், மேலே அந்த ஆட்டோ போகிறது, அதெல்லாமே நல்லா இருக்குது பார்க்க. ஸோ ஐ பிலீவ் இந்த படமுமே ரொம்ப நேச்சுரலாக
சட்டலாக அவங்க சொல்ல வந்ததை சொல்லுவாங்க. ஏன்னா ட்ரெய்லரில் அந்த அளவுக்கு ரிவீல் பண்ணல, ஜஸ்ட் அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க, அந்த ஆவி பிடிச்சிருக்கு அந்த மாதிரிலாம். ஸோ மித்தை வந்து டச் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். மியூசிக் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கோர் இருக்குல்ல பின்னாடி, அந்த கோழி அந்த கூவுறது, அந்த கொக்கரக்கோ, அந்த இது வந்து நல்லா மேட்ச் பண்ணியிருந்தாங்க. நிறைய இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு போயிருந்திருக்கு படம். அந்த இதுலேயே வந்து அந்த என்ன சொல்லுவாங்க, போஸ்டர்ஸில் கூட ஆட் பண்ணியிருப்பாங்க, இதில் கூட கீழே வந்திருக்கும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸ் போயிருக்குன்னு நினைக்கிறேன். வின்னர்ஸும் ஆகியிருக்காங்க நிறையா அதில். ஸோ நம்மளோட காலிவுட் இண்டஸ்ட்ரி, தமிழ் சினிமா வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கும் நம்மளோட சப்போர்ட் வந்து டெஃபினட்டாக நம்ம கொடுக்கணும். இந்த மாதிரி படங்களுக்கு August 23rd வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லாருமே போய் பார்ப்போம். மலேசியாவில் வந்து யார் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னு சோஃபா தெரியல. ஸோ தெரிஞ்சிச்சுன்னா அவங்களோட தியேட்டர் ரிலீஸ் அதெல்லாமே அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இங்கேயும் ரிலீஸ் ஆகி நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், யுத்தாரா ஸ்டுடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் guys. இன்னொரு ரியாக்ஷன் வீடியோ, இன்னொரு vlogல நான் உங்களை பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன், டேக் கேர், தேங்க்யூ.